நம்முடைய இயக்கத்தின் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மக்கள் பணிகளை சாதனைகளை எடுத்து சொல்ல ஆரம்பித்தால் அது ஒரு முடிவற்ற பட்டியலாகத்தான் நீண்டு கொண்டே போகும். தலைவர் கலைஞர் அவர்கள் காலம் தொட்டு மக்களுக்கு என்னென்ன தேவை என்பதை மக்கள் கேட்பதற்கு முன்னால் புரிந்து கொண்டு செய்து தந்த தலைவர் கலைஞர் அவர்கள். அது விவசாயிகளுக்கு இலவச மின்சாரமாக இருக்கட்டும், விவசாய கடன் ரத்தாக இருக்கட்டும், பெண்களுக்கான சுய உதவி குழுக்களாக இருக்கட்டும், அத்தனை திட்டங்களை மக்களுக்காக உருவாக்கி தந்த தலைவர் கலைஞர் அவர்கள். அந்த தலைவர் கலைஞர் அவர்களின் ஆட்சியின் நீட்சியாக இன்று ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய கழக தலைவர் அண்ணன் தளபதி அவர்களுடைய ஆட்சியிலே தொடர்ந்து மக்களுக்கான திட்டங்கள், மிக முக்கியமாக சொல்ல போனால் இந்த பக்கம் இருக்கக்கூடிய சகோதரிகளுக்கான பல்வேறு திட்டங்களை ஒவ்வொரு நாளும் செய்து கொண்டு இருக்கக்கூடிய முதலமைச்சர் தான் நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள். இத்தனை சாதனைகளை செய்வது மட்டும் இல்லை, எத்தனை தடைகளை இடைஞ்சல்களை தாண்டி அந்த கொள்கை பிடிப்பை விட்டுவிடாமல் இத்தனை சாதனைகளை செய்து கொண்டிருக்கிறார் என்று நாம் எண்ணி பார்க்க வேண்டும். மத்திய அரசு, ஒன்றிய அரசாங்கம், பாஜக ஆட்சி தமிழ்நாட்டுக்கு ஜிஎஸ்டி வரி வசூலித்து எடுத்துக்கொண்டு செல்கிறார்கள். ஆனால் தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய பங்கீட்டு தொகையை தருவதில்லை. எப்படி இந்த பகுதியில பிரிட்டிஷ் ஆட்சியிலே இங்கே இருக்கக்கூடிய அரசர்களிடமெல்லாம் வரி வசூலித்து எடுத்துக்கொண்டு போய் பிரிட்டனிலே குவித்ததோ, அதே போல இன்று ஒன்றியத்திலே இருக்கக்கூடிய ஆட்சி மாநிலங்கள், அதுவும் குறிப்பாக பிஜேபி ஆட்சியிலே இல்லாத அந்த மாநிலங்களை எல்லாம் மிரட்டி அவர்களிடம் இருந்து ஜிஎஸ்டி தொகை வரி என்று வாங்கி கொண்டு போய் அங்கே குவித்து வைத்துக் கொண்டு உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்களுக்கு வாரி வழங்கிவிட்டு நமக்கு கிள்ளி தருவதற்கு கூட மனம் இல்லாமல் இன்று செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இங்கே அந்த பிரிட்டிஷ் அரசாங்கத்தை எதிர்த்து குரல் கொடுத்து போராடிய நம்முடைய வீரபாண்டிய கட்டபொம்மனை போல மத்தியிலே இருக்கக்கூடிய ஒன்றிய பிஜேபி ஆட்சியை எதிர்த்து குரல் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய தலைவர் தான் நம்முடைய அண்ணன் தளபதி அவர்கள். அங்கே மக்களுக்கு எதிரான சட்டங்கள் கொண்டு வரப்படும் போது, விவசாயிகளுக்கு எதிராக, தொழிலாளர்களுக்கு எதிராக, இஸ்லாமிய சகோதர சகோதரிகளுக்கு எதிராக கொண்டு வரப்படக்கூடிய சட்டங்களை எல்லாம் எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள். இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதிலாக அவர்கள் நமக்கு நிதி நெருக்கடியை உருவாக்கிக் கொண்டிருக்கிறார்கள். இங்கே இருக்கக்கூடிய அமைச்சர்கள் மீதெல்லாம் வழக்கு தொடுத்து கொண்டிருக்கிறார்கள். எந்த மிரட்டலுக்கும் நாங்கள் அடிபணிய மாட்டோம், தலைவர் கலைஞரின் பிள்ளைகள் நாங்கள் என்று அண்ணன் தளபதி அவர்கள் தொடர்ந்து பாஜக ஆட்சியை, ஒன்றியத்திலே இருக்கக்கூடிய மோடி அவர்களுடைய ஆட்சியை எதிர்த்து குரல் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். எந்த பிரச்சனை வந்தாலும், நீங்க எந்த அளவுக்கு நிதியை முடக்கினாலும் அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. வெள்ளம் வந்தது, அந்த வெள்ளத்திலே சென்னையிலும் சரி, நம்முடைய மாவட்டத்திலும் சரி, திருநெல்வேலியிலும் சரி மக்கள் பாதிக்கப்பட்டார்கள், விவசாயிகள் பாதிக்கப்பட்டார்கள், மீனவர்கள் பாதிக்கப்பட்டார்கள். எத்தனையோ வீடுகள் மழை வெள்ளத்துல பாதிக்கப்பட்டு இடிந்து விழுந்தது. சென்னைக்கு ஒன்றிய டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் அவர்கள் வந்து பார்த்து விட்டு சென்றார்கள். இங்க யாருண்டா
நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்தார்கள். வந்து எல்லா இடத்தையும் சுத்தி பார்த்துட்டு ஒரே ஒரு கேள்வியை கேட்டாங்க. என்னன்னா, கோயிலை சுத்தி ஏன் சகதியா இருக்கு, அழுக்கா இருக்கு, ஏன் அங்க பூஜை பண்ணிட்டு இருக்கக்கூடியவருக்கு சம்பளம் அதிகமா கொடுக்கல? இதுதான் அவருக்கு இருந்த அக்கறை. அவருக்கு எப்பொழுதுமே கோயிலை சுற்றி மழையில எல்லாம் அடிச்சுட்டு போகுது, கோயிலை சுற்றி நிற்கக்கூடிய சகதியை பற்றி கேள்வி கேட்கிறார். கேளுங்க, பரவாயில்ல, உங்களுக்கு எதுல அக்கறை இருக்கோ கேளுங்க, எங்களுக்கு அதை பத்தி பிரச்சனை இல்லை. இங்க இருந்து கிளம்பி போய் இத்தனை அமைச்சர்கள் வந்தார்கள். பிரதமர் இப்பெல்லாம் தமிழ்நாட்டிலேயே தான் இருக்காரு. எதுக்கு பிளேன் எடுத்து போறாருன்னு தெரியல. நேற்று தமிழ்நாடு, நாளைக்கு தமிழ்நாடு, அடுத்த வாரம் தமிழ்நாடு, போன வாரம் தமிழ்நாடு. எத்தனை தடவை வந்தா என்ன? தினம் இங்கேயே நீங்கள் குடிமாறி இங்கேயே இருந்தால் கூட வாக்கு விழப் போவதில்லை. இங்க இருக்கக்கூடிய மக்கள் உங்களை ஏற்றுக்கொள்ள போவது இல்லை. இப்படித்தான் நிதானம் இல்லாமல் எங்கேயோ ஏறி உட்கார்ந்துட்டு என்ன செய்யறோம் தெரியாம, என்ன பேசுறோம் தெரியாம பிதற்றி கொண்டிருக்கக்கூடிய சூழலை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இல்லையா? அதனால இதையெல்லாம் கடந்து போகக்கூடிய நிலை, இதை கடந்து போகக்கூடிய அந்த மனநிலை நமக்கு இருக்கிறது. இங்கே பிரதமர் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறார். ஆனா வந்துட்டு போறாரே தவிர இதுவரைக்கும் தமிழ்நாட்டுக்கு வெள்ள நிவாரணம் என்று சொல்லி ₹1 கொடுத்திருக்காங்களா? ஒரு பைசா கொடுக்கல. ஆனா நம்ம கிட்ட இருந்து ஜிஎஸ்டிய வாங்கிட்டு போய் உத்தரப்பிரதேசத்துக்கு டபுள் மடங்கு, தமிழ்நாட்டுல ₹1 வாங்கினா தமிழ்நாட்டுக்கு 26 பைசா திருப்பி கொடுக்குறாங்க. அவ்வளவுதான். இப்படி தமிழ்நாட்டை தொடர்ந்து வஞ்சித்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் பிரதமர் வந்த போது அந்த மேடையில ஒரு அரசு விழாவிலே மேடையிலே பேசுகிறார். என்னன்னு பேசுறாரு? யூபிஏ ஆட்சி, காங்கிரஸ் ஆட்சி, திராவிட முன்னேற்ற கழகம் இடம்பெற்றிருந்த ஆட்சியில எந்த திட்டத்தையும் நிறைவேற்றவில்லை, கிடப்பிலே போட்டு வைத்திருந்தார்கள், நாங்க தான் நிறைவேற்றணும்ன்றார். எது? தூத்துக்குடியில பாபுசி போர்ட் இருக்கு இல்லையா, அந்த போர்ட்டை விரிவுபடுத்துவதற்கு, ஒரு டிரான்ஸ்ஷிப்மெண்ட் ஹப்பை கொண்டு வரதுக்கு வைக்கப்பட்ட கோரிக்கையை நாங்கள் தான் நிறைவேற்றுகிறோம், வேற யாரும் செய்யல அப்படிங்கிறார். உண்மை என்னவென்றால் அந்த அவுட்டர் ஹார்பர், அந்த ஹார்பருடைய வெளியிலே இருக்கக்கூடிய அந்த பகுதியை மேம்படுத்துவதற்கு, கப்பல்கள் இன்னும் அதிகமாக வரக்கூடிய இடமாக மாற்றுவதற்கு யூபிஏ அரசாங்கத்தால் திரு சிதம்பரம் அவர்கள் நிதியமைச்சராக இருந்த அந்த காலகட்டத்திலே 23,000 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. அதற்கு பிறகு அடுத்த ஆண்டே ஆட்சி மாற்றம் வருகிறது. அதுக்கு பிறகு ஆட்சியில இருந்தது பாஜக, பிரதமராக இருந்தது மோடி. முதல் நிதிநிலை அறிக்கையிலே அருண் ஜேட்லி அவர்கள் எடுத்து சொல்லுகிறார், அந்த நிதிநிலை அறிக்கையிலே நாங்க அந்த தூத்துக்குடி துறைமுகத்திற்கு 11 கோடி கொடுத்து விரிவுபடுத்த போகிறோம் என்று. அதுவும் கிடப்புலதான் கிடந்தது. இப்ப தேர்தல் வருது, தூத்துக்குடி மக்களை ஏமாற்றணும். அதனால தேர்தலுக்கு முன்னாடி 23,000 கோடி ஒதுக்கீடு, கிட்டத்தட்ட 10-12 வருஷத்துக்கு முன்னாடி. ஆனா அதே திட்டத்துக்கு இப்பொழுது 7,000 கோடி கொடுத்து அடிக்கல் நாட்டி இருக்கிறார் இந்த நாட்டின் பிரதமர் அவர்கள். இதுதான் அவர்கள் தொடர்ந்து மக்கள் முன்னாடி வைக்கக்கூடிய பொய் பிரச்சாரம், போலி பிரச்சாரம்.
பொய் வாக்குறுதிகள். உங்களுக்கு சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்ல. கேஸ் சிலிண்டருக்கு மானியம் கொடுக்குறாங்க. இன்னைக்கு 1000 ரூபாய்க்கு மேல கேஸ் சிலிண்டர் விக்குது. பெட்ரோல் டீசல் விலை நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு ஒவ்வொரு நாளும் ஏறிக்கிட்டே போகுது. இப்படி அது மட்டும் இல்ல, தேர்தலுக்கு முன்னாடி சொன்னாங்க எல்லார் அக்கௌண்ட்லயும் 15 லட்சம் வரும்னு. இதுவரைக்கும் வரல. ஆனால் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தேர்தலுக்கு முன்னால் தலைவர் கலைஞர் எப்படி சொன்ன போது யாரும் நம்பலையோ, இலவச வண்ண தொலைக்காட்சி பெட்டி தரேன் நாம எப்படி கொடுக்க முடியும் அப்படின்னு கேட்டாங்க. ஆனால் செய்து காட்டிய தலைவர் கலைஞர் அவர்கள். அதே போல மகளிருக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகை தருகிறேன் என்று வாக்களித்தார் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். அதை நிறைவேற்றி காட்டி இருக்கக்கூடிய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள். அதே போல வீடு கலைஞர் கனவு இல்ல திட்டம் என்பதை அறிவித்து ஒவ்வொரு ஆண்டும் 1 லட்சம் வீடுகளுக்கு மேல் கட்டித் தருவோம் என்று அறிவித்து ஒவ்வொரு வீடும் கட்டுறதுக்கு 3,50,000 ரூபாயை அதற்காக ஒவ்வொரு வீடும் கட்டி தருவதற்கு ஒதுக்கீடு செய்திருக்கக்கூடிய ஆட்சி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. ஏன்னா இப்ப மோடி திட்டமே ஸ்டிக்கர் தான் ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. அமைச்சர் பேசும் பொழுது சொன்னார்கள், கால்வாசி காசு அவங்க கொடுக்கறது, முக்கால்வாசி கொடுக்கறது நம்முடைய முதலமைச்சர். ஆனா வீடு மட்டும் மோடி பேரு படம் இருக்கும். யார் ஸ்டிக்கர் ஓட்டுறா? அதனால 2 ஸ்டிக்கர், அதிமுக ஒரு ஸ்டிக்கர் ஓட்டக்கூடிய ஆட்சி, அதே போல மோடியோடைய ஆட்சி இன்னொரு ஸ்டிக்கர். இந்த 2 ஸ்டிக்கரும் தேர்தல் முடிஞ்ச உடனே ஒட்டிக்கொள்ளும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால தமிழ் விரோதிகள், தமிழ்நாட்டின் விரோதிகள், தமிழ் மக்களின் உணர்வுகளை புரிந்து கொள்ளாமல் ஒவ்வொரு முறையும் கொச்சைப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஆளுநரை நம் மீது திணித்திருக்கக்கூடிய ஆட்சி பாஜக ஆட்சி. அவர்களுக்கு இந்த தேர்தலிலே சரியான பாடத்தை நாம் சொல்லித்தர வேண்டும். அதுதான் நம்முடைய முதலமைச்சர் அவர்களுக்கு நாம் தரக்கூடிய பிறந்த நாள் பரிசாக இருக்கும். நாடும் நமதே, 40ம் நமதே என்பதை நாம் உறுதிப்படுத்த வேண்டும். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.